பிரபஞ்சன் திரும்ப திரும்ப எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் நான் மறுபடியும் சொல்லினே இருப்பேன்னா, அவருடைய கதைகளில் இந்த சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் இருக்குல்ல, அவர் வந்து தியாகின்னு ஒரு கதை எழுதுகிறார். தயவுசெய்து அந்த மாதிரியான கதைகளை நீங்கள் கேட்கக்கூடாது, வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தியாகி வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி அவர் ஒரு கதை எழுதியிருப்பார். நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எவ்வளோ சுதந்திர போராட்ட தியாகிகள் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுமா? எவ்வளோ பேர் பென்ஷன் வாங்கிக்கிறாங்கன்னு நமக்கு ஏதாவது புள்ளிவரெல்லாம் வேணாம். என்றைக்காவது நம் குழந்தைகளை அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் இந்த தாத்தாலாம் வாங்கி கொடுத்தது தான் இந்த சுதந்திரம் நம்ம என்றைக்காவது அறிமுகப்படுத்தியிருக்குமா? அவர்கள் அன்சியபிள் லிஸ்ட்டில் இருக்காங்க இல்லையா? நம்முடைய எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு தியாகி வந்து ஒரு தாலுக்கா ஆஃபீஸ் போவான். இந்த வருவாய்த்துறை தோழர்கள்லாம் பாக்கியத்தோடு வந்திருந்தாங்க. அவங்களாம் பார்க்குற போது தான் எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. அந்த ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் சீட் முன்னாடி போய் அந்த தியாகி வந்து நிற்பார். அது ஒரு மே மாதம், நல்லா வேர்த்து கொட்டும், கதை துண்டு தொடச்சி நிற்பார். ரொம்ப நேரமாக நிற்பார். அவர் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்பான், என்ன பெரியவரே பென்ஷன் ஒழுங்காக தானே வருது, என்ன பிரச்சனை? அவர் சொல்லுவார், வாழ்க்கையிலே எந்த தியாகியும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லுவார், இல்லை பென்ஷன்லாம் கரெக்டாக தான் வருது, இந்த மாதத்துலேருந்து வேணான்னு எழுதி கொடுக்குறதுக்காக வந்துக்கிறேன்னு சொல்லுவார். வேணாமா? ஏன்? இல்லை சார் அதை பற்றி பேச தான் வந்துக்கிறேன், உட்காருங்கன்னு சொல்லுவான். நண்பர்களே, நீங்கள் நினைக்கலாம் தர்மத்திற்கு அறத்திற்கெல்லாம் இந்த உலகத்தில் மதிப்பே இல்லை என்று நினைக்கலாம். இல்லவே இல்லை. அது கொஞ்சம் தாமதப்படலாம். பென்ஷன் வேணாம் அப்படின்னு ஒரு தியாகி சொன்ன உடனே நீங்கள் உட்காருங்க என்று அவன் முன்னால் சீட்டு கொடுப்பான். ஏன் வேணான்றங்க கேட்பான். இல்லை சார் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், அந்த சமயத்தில் நான் பென்ஷன் வாங்கிட்டேன், நீ என்னை வந்து நெருப்பில் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு, இந்த மாதம் என் பையன் வேலைக்கு போயிட்டான், அதனால் பெரிய உனக்கு விஷயம் தெரியாதா, ஜிஓவே அப்படி கிடையாது, உங்கள் வீட்டில் 4 பேர் எம்ப்ளாயாக இருந்தால் கூட நீ பென்ஷன் வாங்கிக்கலாம். இல்லை சார் ஜிஓலாம் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு பென்ஷன் வேணாம். நான் பொழைக்கு தெரியாத ஆளாகிற அப்படின்ட்டு அடுத்த கேள்வி அவன் கேட்பான், நீங்கள் பாண்டிச்சேரியா வா அப்படின்னு கேட்பான். பிரபஞ்சன் வந்து பாண்டிச்சேரி. ஆமாம், நேரு ஸ்ட்ரீட்டில் எஃப்எம் ட்ரேடர்ஸ், ஆமாம் ஒரு பெரிய இரும்பு கடை இருந்துச்சுன்னு எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், அந்த இரும்பு கடையினுடைய ஓனர் தான் நானும் சொல்லுவார். அப்புறம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஒரு நாள் பர்ச்சேஸ் முடிஞ்சு சென்னைக்கு போய் சாயங்காலம் மெரினா பீச்சில் போய் மகாத்மா காந்தி பேசுகிறாருன்னாங்க. போய் அவர் பேச்சை கேட்கலான்னு போனேன். பேச்சை கேட்டேன், அவர் கூடயே போயிட்டேன் சபர்மதி ஆசிரமத்துக்கு. அவர் கூடயே போயிட்டேன்னா இப்போ கடை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு. கடைலாம் என்ன ஆச்சுன்னே தெரியாது, அப்படியே போயிடுச்சு. ஏன் பெரியவர கடை நடத்திக்கினே நீங்கள் வந்து அரசியலில் ஈடுபட்டு இருக்கலாம்ல. அவர் சொல்லுவார், அதெல்லாம் இந்த காலத்து அரசியல்வாதியை பார்த்து நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, கடை நடத்தின்லாம் அரசியலில் ஈடுபட முடியாது, அது ஒரு நெருப்பு. நான் அந்த ஸ்பீச் கேட்டல, அந்த பேச்சை கேட்டல, இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை, லௌகீகம், காரு பங்களா, அப்படியே அவர் கூடயே போயிட்டேன். அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சோடனே உன்னை யாரும் பார்த்து சரியாக கண்டுக்கலையா? ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மரக்காயர், ஃபருக் மரக்காயர் இருக்கார்ல, ஆமாம் மினிஸ்ட்ரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரு. ஒரு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனோடனே நேராக எங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். வந்து மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டில் எனக்கு 5 பஸ்ஸு போட்டு தரேன்னாரு. பெரியவரை அந்த மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ரூட்டுன்றது தங்க முட்டை விடுற வாத்து மாதிரியான ரூட், அது வாங்கிக்க வேண்டியது தானே. அது வந்து செஞ்ச வேலைக்கு கூலி கேட்கறது மாதிரி இருக்கும். அவன் பயங்கரமாக என்னடா இப்படி ஒரு நெருப்பான ஒரு ஆள் கூட பேசினுக்கிறமே என்று அடுத்த வார்த்தை சொல்லுவான். சரி இவ்வளோலாம் பேசுகிறல்ல, அப்போ ஏன் நீ பென்ஷன் வாங்கினேன்னு கேட்பான். கேட்பல நாமளும் இவ்வளோ சென்சிட்டிவாகிறல்ல, ஆனால் பென்ஷனை எப்படி? என்னால் அந்த வார்த்தையை பிரபஞ்சன் எழுதியிருக்கலாம், என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த தியாகி சொல்லுவார், இந்திய சுதந்திரத்திற்கு போராடின ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறான் என்கிற செய்தி இந்த உலகத்திற்கு போய்விடக்கூடாதே என்பதற்காக மட்டும்தான் நான் அந்த பென்ஷனை வாங்கினேன். இப்போ என் பையன் இந்த மாதம் வேலைக்கு போயிட்டான், எனக்கு தயவுசெய்து இந்த பென்ஷன் வேணாம், ஏதோ நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்குது, தயவுசெய்து இதை கேன்சல் பண்ணிவிடுங்க என்று கேட்கிறான். அவன் சொல்கிறான், இதுவரையிலும் பென்ஷன் கொடுக்க சொல்லி தான் எங்களுக்கு ஜீவோ இருக்குது, பென்ஷனை நிறுத்துறதுக்கு என்ன ஜீவோன்னு தெரியல, நான் ஸ்பெஷலாக ஒரு நோட்டு எழுதி உங்களுக்கு கேட்குறேன் பெரியவரே என்று சொல்லி அவரை அனுப்பி வைப்பான். கதை பிரபஞ்சன் அதோடு முடிக்கவில்லை. வீட்டுக்கு அந்த பெரியவர் வருவார். வருகிற போது பையன் வந்து மதியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். எங்கே கிழவன் என்று கேட்பான். யாரை? தியாகிய.
எங்கே எவ்வளோ சொன்னாலும் அது கேட்கலைங்க, பென்ஷன் வேணான்னு எழுதி கொடுக்க போயிருங்க என்று அவன் மனைவி சொல்வாள். கடைசி வரி பிரபஞ்சன் எழுதியிருப்பார், ரசத்தையும் கட் பண்ணு என்று சொன்னான் காந்தி என்று அந்த கதை முடிகிறது. பையன் பேர் காந்தி. இது வரலும் வெறும் ரசம் சோறு தான் சாப்பிட்டுக்கிறார் தியாகி. இன்னிலிருந்து அந்த ரசத்தையும் கட் பண்ணு என்று சொன்னான் காந்தி என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். நண்பர்களே, இந்த தியாகியை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டு விஷுவலாக இந்த சுதந்திரத்துக்காக போராட்டம் பண்ணின தியாகிகள், அவர்களுடைய வாழ்க்கை, அதனுடைய பின்னணிகள், மகன்களால் மகள்களால் அவர்களுடைய புறக்கணிப்பு, ஆனால் அவருடைய மன உணர்வுகள் என்று பல விஷயங்களை திரும்ப திரும்ப ஒரு எழுத்தாளர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தமிழில் திருடர்களை பற்றி மட்டும் கதை எழுதின எழுத்தாளர்களுடைய தொகுப்பு என்று ஒரு தொகுப்பு வந்து அமெரிக்கன் கல்லூரியைச் சேர்ந்த பூமி செல்வம் என்கிற ஒரு பேராசிரியர் அந்த கதைகளை எல்லாம் தொகுத்திருக்கிறார். அதே மாதிரி மிக சமீபத்தில் பேராசிரியர் ரத்னகுமார் என்பவர் குறவர் கம்யூனிட்டி என்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு இனக்குழுவில் இருக்கிற கதைகளை மட்டும் தொகுத்து காடன் கண்டது என்று ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறார். நம்மளே இது ரெண்டுமே இதுவரையிலும் நாம் கேள்விப்படாதது. நம்ம வேல்பாரி மாதிரியோ அல்லது பொன்னியின் செல்வன் மாதிரியோ திரும்ப திரும்ப காதல் இந்த பெயர்கள்லாம் ஒழிக்கும். இந்த ரெண்டு தொகுப்புகளும் நாம் இதுவரையிலும் கேள்வி கூட பட்டிருக்க முடியாது. ரெண்டுமே வெவ்வேறு ரொம்ப இந்த சமூகத்தில் கீழே கிடக்கிற ரெண்டு பேரை பற்றி எழுதியிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த ரெண்டு தொகுப்பிலையும் என்னுடைய கதைகள் இடம்பெற்றிருக்கிறது. குறவர்களை பற்றியான தொகுப்புகளிலும் திருடர்களை பற்றியான தொகுப்புகளிலும் என்னுடைய கதைகள். நான் அந்த தொகுப்பு பார்த்து பயங்கர பரவசமாகி காடன் கண்டது அந்த தொகுப்பின் பெயர். பிரமிழனுடைய கதை எடுத்து அவர்கள் தலைப்பு செய்தியாக தலைப்பில் வைத்திருக்காரு. இல்லை, எனக்கு பிரத்யேகமாக அப்படியே உழுந்து சிரித்த ஒரு கதை இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, ஒரு 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 குறிப்பிட்ட இந்த குறவர்கள் கம்யூனிட்டியிலேயே நம்ம இந்த நரிக்குறவர்களை பார்ப்போம். இந்த ஊசி மணி விற்பாங்க, காடக்கௌதாரி விற்பாங்க. நான் அவர்களை பற்றி சில கதைகள் எழுதியிருக்கிறேன். ஆனால் குறவர் கம்யூனிட்டியில் ஒரு 10-15 உள்பிரிவுகள் இருக்கிறது. ஒவ்வொரு உட்பிரிவுக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது. நம்மளே இதுதான் இன வரவியலினுடைய மிக மிக முக்கியமான விஷயம். கண்மணி குணசேகரன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையின் பேரே சமாதான சோறுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான கதை அது. சண்டை சோறோ சமாதான சோறோ அந்த அந்த கதையின் தலைப்பு மட்டும் மறந்துடுச்சு. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட குறவர் கம்யூனிட்டியில் தாய் மாமனுக்கு முறை பெண் இருக்கிறான்னு வச்சுங்களேன். அந்த முறை இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இருக்கும், 3 கல்யாணம் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். 4வதாக இந்த பொண்ணை வந்து அவன் நினச்சான்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். அவனே போனால் போது எனக்கு வேணான்னா தான் அந்த பொண்ணு வேறு யாரையா கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு ட்ரெடிஷன் உள்ள ஒரு குடும்பம். இப்போ இந்த தாய்மாமன் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, சரி பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுறான். ஆனால் அந்த கம்யூனிட்டியில் என்ன பிரத்யேகமான ஒரு குணம் இருக்குதுன்னா, கல்யாணம் பண்ணி அவங்க ஃபஸ்ட் நைட்டுக்கு போவாங்கள்ல அந்த 2 பேரும், அப்போ கூட இந்த கல்யாணத்தில் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டான்னா தாய் மாமன் அவளை தடுத்து நிறுத்திடலாம், கல்யாணத்துக்கு அலோவ் பண்ணலாம். ஆனால் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட் நைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் ஏதாவது குறை சொல்லிட்டான்னா அந்த அந்த பொண்ணு போக முடியாது. இப்போ தாய் மாமனுக்கு விருந்து நடக்குது, எல்லாருக்கும் விருந்து நடக்குது. விருந்தில் வந்து பன்னிக்கறி போடுறாங்க. நல்லா சுடு சோறு வடித்து பன்னிக்கறி சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு ராத்திரி வந்து அந்த பொண்ணு ஃபஸ்ட் நைட்டுக்கு போகணும். இவன் வந்து பன்னிக்கறி சாப்பிட்றான். எனக்கு தமிழ்நாட்டினுடைய இந்த இன வரவியலில் இப்படிலாம் எழுத முடியுமா அப்படின்னு தோணுச்சு. இவன் சாப்பிட்றான். இவன் சாப்பிட்டுட்டு அந்த கறி குழம்பு ஊற்றுறாள். அவனை கூப்பிட்டு எங்கடா ஈரல் அப்படின்னு கேட்குறான். குழம்புல போய் ஈரல் எங்கே தேடுறது அப்படின்னா, அப்போ ஃபஸ்ட் நைட்டுக்கு போக முடியாது. இப்போ இவன் சாப்பிட்றத விட்டு எழுச்சி அந்த 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 உள்ளே போய் அந்த கல்யாணம் பண்ணிக்கினான்னா ஒரு மாப்பிள்ளை அவன் வந்து எட்டி பார்க்குறான் அந்த குடிசையில் இன்னும் பொண்ணு வரலேன்னு. இப்போ பொண்ணுக்கு பதில் தாய் மாமன் பேசுகிறான், ஆஹா ஈரல் வரல, என்னை வந்து அவமதிச்சிட்டிங்க, அந்த பொண்ணை நான் கூட்டின்னு போகிறேன்னுறான். அவன் லப்போ திபோன்னு உள்ளே அடிச்சுக்கிறான், வெளியே வர முடியாதாண்ணா. இப்போது மறுபடியும் அந்த கதையில் இவனை எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க, ஏன்டா அப்படி அக்கிரமம் பண்ணுற, ஈரர் வரலன்னு ஒரு கல்யாணத்தை நிறுத்தி வாடா, அந்த பொண்ணு வாழ வேணாம் பட, அது முடியாது, நான் கூட்டின்னு போடுவேன். இப்படியே அந்த கதையில் வந்து சொல்லிக்கினே இருக்கிறாங்க. ராத்திரி 1 மணிக்கு
அந்த ஊர் பஞ்சாயத்தாரெலாம் கூடுறாங்க, இவங்க கம்யூனிட்டி பஞ்சாயத்தாரெலாம் கூடி என்னடா இப்படி அக்கிரமம் பண்ணுறேன். இல்லைப்பா, சத்தியமாக கடவுள் மேலானே எனக்கு வந்து ஈரல் வரலப்பா, ஈரல் வராத ஒரு என்னை அவ்வளோ அவமதிச்சுட்டு இவன் என்னப்பா வாழ்ந்துடப்போறா, போகக்கூடாதுப்பா அப்படி. ஏன்னா அவ்வளோ அதிகாரம் வந்து தாய் மாமாவுக்கு இருக்குது. இப்போ கடைசியில் இந்த கதையை வந்து கண்மணிக்கூடம் சார் எப்படி முடிக்கிறாருன்னா, 1 மணிக்கு ஊர் பஞ்சாயத்துலாம் கூடி இன்னொரு பன்னி அடிக்கிறது, 1 மணிக்கு அடித்து ஈரல் பகுதியாக சமைச்சு தாய் மாமனுக்கு வர மாதிரி போட்டுட்டு அவன் திருப்தியான பொண்ணு வந்து உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது கொண்டா நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்றான். அது வரலும் நீ நினச்சா கூட உள்ளே போ, நீ அந்த பக்கம் போ, நீ எட்டி பார்த்துனா வெட்டிடுவான், உள்ளே போ. அவன் பாவம் ராத்திரிலேருந்து எட்டி பார்த்துட்டுக்கிறான், வேலைக்கு ஆகலை. இப்போ கடைசியாக இன்னொரு பன்னி அடித்து ஈரலாக பார்த்து இவனுக்கு போட்டு போதை வேற, எல்லாருமே வந்து தண்ணி வச்சுட்டு போதையில் இருக்கிறாங்களா. இப்போ எல்லாம் முடிஞ்சு இவன் சாப்பிட்டுட்டு ஓகேன்னு க்ரீன் சிக்னல் கொடுப்பான்ல, காலையில் 5 மணி 5 மணிக்கு ரைட், இப்போ தான் நான் திருப்தியான நீ போ அப்படின்றான். போனவுடனே அதான் கதையினுடைய டாப், அங்கே தான் ஒரு ரைட்டர் வேலை செய்வான். இப்போ அந்த பொண்ணு சாணி சட்டியை கையில் வச்சுருப்பா. ஏன்னா 5 மணி ஆயிடுச்சு, அவன் வீட்டுக்கு சாணி போட்டு தெளிக்கணும்ல, ஃபர்ஸ்ட் நைட்டாவது அதுவாகுது அப்படின்னு சாணி சட்டியை தூக்கி போட்டு ஒஸ்ட்டு போடாடே அப்படின்ட்டு வெளியே பெருக்க ஆரம்பித்தாள் என்று கதையை முடிக்கிறார். எனக்கு என்ன ஆச்சரியன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கூட ஒரு எழுத்தாளனால் எழுத முடியும். நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேஷனேட்டாக வாழ ஆரம்பிச்சுங்க. ஜி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளனை பற்றி நான் பேசிக்கொண்டே இருப்பேன், போகிற கூட்டத்திலலாம் பேசுவேன். என்னென்னா, அவர் ஒன்றும் பெருசாக எழுதில்லை, நாளை மற்றும் ஒரு நாளே அப்படின்னு ஒரு சின்ன நாவல் எழுதியிருக்கார், ஒரு 200 பக்கம் இருக்கும். அப்புறம் குறத்தி முடுக்கு அப்படின்னு ஒரு குறுநாவல் எழுதியிருக்கார். இந்த குறுநாவலில் ஒரு சின்ன பகுதி எனக்கு வந்து அப்படி இன்றைக்கும் சார், வாழ்நாள் முழுக்க ஒரு வாசகனுக்கு எந்த வரிகள் எந்த காட்சிகள் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கிறதோ அதுதான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த இலக்கியம். நாகராஜனுடைய ஒரு கதையில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி வீட்டுக்கு ரெகுலராக போவார். ஒரு 2 நாள் அவருக்கு வேறு ஏதோ வேலைகளால் அவளை பார்க்க போக மாட்டார். கரெக்டாக போலீஸில் மாட்டிக்குவான் அந்த பொண்ணு. மாட்டினோடனே அவளை கூட்டின்னு போய் கோர்ட்டில் வந்து கூண்டில் நிறுத்துருவாங்க. அப்போ வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவர் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு வருவார், அந்த பேராசிரியர். அப்போ சொல்லுவார், அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பேராசிரியர்கிட்ட சொல்லுவார், இவர் தான் நாகராஜன் தான் பேராசிரியர், அவர் உண்மையிலேயே அமெரிக்கன் கல்லூரியினுடைய பேராசிரியர். அவர் சொல்லுவார், சார் இந்த பொண்ணு ரொம்ப மோசமானவன் சார் என்று இன்ஸ்பெக்டர் சொல்லுவார். அப்போ அந்த பேராசிரியர் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவார், நாமலாம் யார் சார் என்று கேட்பார். லைஃப்பில் இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, நாமலாம் யாருன்னு, நாமலாம் இன்னமோ பெரிய யோகிய மாதிரியும், அவளை கூண்டில் ஏற்றிட்டதுனால அவள் மட்டும்தான் அந்த உலகத்தில் தப்பு செஞ்சவன், ஒரு சின்ன வரி நம்மை வாழ்நாளெல்லாம் துரத்தும். அதுதான் ஒரு சிறந்த இலக்கியத்தினுடைய பிரபஞ்சனுடைய ஒரு பெரிய நாவலில் ஒரு இவன் வீட்டில், ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்ப்பா, ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு. அந்த பொண்ணு அந்த வீட்டில் யாரும் இல்லாத சமயம் பார்த்து முழந்தாள் படியிட்டு, கர்த்தாவே நான் மறைவிடமாய் குளிப்பதற்கு ஒரு இடம் தாருன்னு கேட்பான். சாப்பிட்றதுக்கு இல்லை, கல்யாணம் பண்ணிக்கணும், எதுவுமே இல்லை, நான் குளிக்கிறேன்ல, அப்போ என்னை யாரும் பாத்திராமல் இருக்கிறதுக்கு ஒரு தென்னந்தட்டி அளவுக்கு எனக்கு ஒரு மறைவிடத்தை தாரும் கர்த்தாவே என்று கேட்கிற அந்த காட்சி இருக்குல்ல, என் வாழ்நாளில் நான் சாகிறவரில் அந்த ஒரு வரியை மறக்கவே மாட்டேன். அதுதான் ஒரு சிறந்த இலக்கியத்தினுடைய கூறா. ஏன் இலக்கியம் மறுபடியும் படிக்கணும், இவ்வளோ பேரை கூட்டி வச்சு புத்தக கண்காட்சிகள் நடத்தி, ஏன் நாங்கள் தான் ஸ்கூலில் படிக்கிறோமே, நாங்கள் தான் நீட் எழுதுகிறோமே, நாங்கள் தான் டாக்டர் ஆகிட்டோமே, ஏன் இந்த வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுக்குற கல்வி பத்தாது என்று ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் ஒரு கவர்மெண்ட்டே யோசிக்க ஆரம்பித்திருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் புத்தக கண்காட்சி. ஏன்னா வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுத்த கல்வியில் தான் பல பேர் வந்து டாக்டர்ஸ் ஆனாங்க. வகுப்பறைகளில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட கல்வியை படித்து பாஸ் பண்ணி தான் பல பேர் வந்து டீச்சர்ஸ் ஆனாங்க. நண்பர்களே, நான் இந்த ஃபேஸ்புக்கு அதிலெல்லாம் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு எழுதினேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அந்த பதிவு ஏற்படுத்தி கொடுத்து, ஒன்றும் இல்லை,
திருவண்ணாமலையில் மேடம் வந்து 10,000 சொன்னாங்க. இந்த 10,000 ஒரு 50 அடி தூரத்தில் பழங்குடி உண்டு உறவினர் பள்ளி என்று எங்கள் அப்பா முதல் வாத்தியாராக வேலை பார்த்த ஒரு ஸ்கூல் இருக்கிறது. நம்ம தான் பெரிய எழுத்தாளன் ஆகிட்டோம், பேச்சாளன் ஆகிட்டோம், நம்ம சொல்கிறத 10 பேர் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க என்கிற ஒரு அகம்பாவத்தில், ஒரு ஈகோவில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லைப்ரரி அமைத்து தரலாம் என்று நான் ஒரு 3 நாளைக்கு முன்னால் அந்த ஸ்கூலுக்கு போனேன். கிறிஸ்மஸ்க்கு 23ஆம் தேதி அந்த ஸ்கூலுக்கு போனேன். இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அது வந்து உண்டு உறவிட பழங்குடியினர் பள்ளி. போன உடனே அந்த ஹெட்மிஸ்டர்ஸ் அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன். போனால் எனக்கு வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இந்த ஸ்கூலுக்கு லைப்ரரியெல்லாம் வேணான்ற முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் பண்ண வேண்டிய விஷயமே வேறு என்பதை அப்போது தான் நாங்கள் புரிந்து கொண்டோம். என்னென்னா, அந்த ஸ்கூலில் நண்பர்களே, நான் சொல்கிறது எதுவுமே மிக இல்லை, 75 குழந்தைகள் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. ஹாஸ்டல் என்றால் ஒரு கட்டிடம் இருக்க வேண்டும் இல்லையா? நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், அந்த 75 குழந்தைகளுக்கும் கட்டிடம் என்றே ஒன்றே இல்லை. 3.5 வருடங்களுக்கு முன்னால் அந்த கட்டிடம் பாழடைந்து விட்டது என்று கவர்மெண்ட் இடித்து விட்டால் இந்த குழந்தைகளை கூட்டின்னு போய் ஒரு கட்டடம் கட்டுற வரையிலும் ஒரு வாடகை கட்டளதாச்சும் வச்சுருக்கணும். யாருமே அதை பற்றி அக்கறைப்படவே இல்லை. அந்த 75 குழந்தைகளில் 35 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். நம்மளே அந்த ஸ்கூல் கேம்பஸுக்குள்ளாக 2 டாய்லெட் மட்டும்தான் புழக்கத்தில் இருக்கிறது. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் டீச்சர்ஸு எல்லாருமே அதற்குள்ளாக மட்டும் போயிட்டு வராங்க. அப்புறம் ஹாஸ்டல் என்று ஒன்று இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. சரி, அந்த குழந்தைகள் எங்கே சாப்பிடுவாங்க, எங்கே தூங்குவாங்க என்றால், அவர்கள் இருக்கிற அதே வகுப்பறையில் பெஞ்சை தள்ளிட்டா அதான் அவங்களுக்கு பெட்ரூம், அது மேலேயே படுத்துக்குவாங்க. நான் அந்த நவகவியினுடைய ஒரு வரியை எழுதியிருந்தேன். ஒருவர் உடலை எடுத்தொருவர் போர்த்தி சிறுவரோ தெரு ஓரம் என்று நவகவி ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். அந்த குழந்தைகளுக்கு பெட்ஷீட் கூட இல்லை. பொம்பளை குழந்தைங்க, நம்ம வீட்லேயும் பொம்பளை நம்ம பொத்தி வளர்க்குறோம். 35 குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு ஹாஸ்டல் கட்டிடமே இல்லை. நீங்கள் நம்ப வேண்டும், நாங்கள் திடீர்னு போய், நான் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி, ரைட்டிங்லாம் அப்புறம் சார், எழுத்தாளன் ஆகிறது, பேச்சாளன் ஆகிறதுலாம், இவ்வளவு பெரிய ஒரு அநீதி நம்ம கண்ணுக்கு எதிரில் நிற்கும்போது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், நான் வந்து டிவி பார்க்குறேன், நான் வந்து எனக்கு வந்து அஃபிஷியலாக வேலை இருக்குது என்று போவது என்ன விதமான மனிதாபிமானத்தை, எனக்கெல்லாம் பெரிய குற்ற உணர்வாயிடுச்சு. ஏன்னா ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிற இப்படி ஒரு ஸ்கூலை உள்ளே போய் நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. பார்த்த உடனே ஒரு ஸ்கூலில் இவ்வளோ விஷயங்கள் தெரிகிறது. நண்பர்களே, என் பொண்ணு, என் பையன் கூட இருந்த எல்லாரும் போய் பார்த்தா நீங்கள் நம்ப வேண்டும், 9 டாய்லெட் பாத்ரூம் அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே இருக்குது. ஆனால் எதுவுமே புழக்கத்தில், எதுக்குமே கதவு இல்லை. எல்லா டாய்லெட் பாத்ரூம்லேயும் வெறும் முள்ளை வெட்டி போட்டுக்கிறாங்க. ஸ்கூலில் சமைக்கிறதுக்கான முள்ளை அது உள்ளே போட்டுக்கிறாங்க, விறகை போட்டுக்கிறாங்க. அதுக்குள்ளே உள்ள ஒரு டாய்லெட் கூட பயன்படுத்துவதற்கு இல்லை. ஆனால் 75 குழந்தைகள், ரத்தமும் சதயமான குழந்தைகள் இருக்கிறது. ஒரு முறை நடிகர் சூர்யாவோடு அவருடைய அகரம் அறக்கட்டளைக்காக செங்கல்பட்டு மாவட்டத்தில் திடீர்னு நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போனோம். போனால் பசங்கள்லாம் உட்காந்து இதில் படிச்சுங்கிறாங்க, மரத்தடியில். நானும் அவரும் போய் ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசுகிறோம். என்ன சார், பசங்களுக்கு ஸ்கூல் நல்லா தான் இருக்குதும், மரத்தடியில் படித்தா இவங்களுக்கு கட்டடம் இல்லையான்னு கேட்குறோம். அந்த ஹெட்மாஸ்டர் ரொம்ப தயங்கி ஒரு விஷயத்தை சொல்கிறார். நண்பர்களே, நம்ப வேண்டும், நீங்கள் 3 கிளாஸ் ரூமில் அந்த பள்ளியில் கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு கான்ட்ராக்ட்காரன் 3 கிளாஸ் ரூம் பசங்க படிக்க, ரத்தமும் சதயமான குழந்தைகள் படிக்க வேண்டிய ரூம்ஸில் சிமெண்ட்டு, கம்பி இதையெல்லாம் போட்டு குடோனாக மாற்றியிருக்கிறான். அவன் போட்டுருக்கணும் குடோன் அதற்கு. ஆனால் உயிரோடு இருக்கிற எந்த வாத்தியாரும் எந்த ஹெட்மாஸ்டரும், ஏண்டா நீ போடுற ஒரு குடோனை குழந்தைங்களை எப்படா நாங்கள் வெளியே எடுப்போம் என்று கேட்கவே இல்லை. சிஸ்டம் அவ்வளவு கிட்டு இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளே இருந்து தான் இலக்கியம் பேசுகிறோம். இந்த மாதிரியான இவ்வளவு பிரச்சனைக்குள்ளாக ஒரு வாழ்க்கை இருக்கிற போது, எனக்கு முன்னாடி நண்பர் பேசினார்ல, அந்த மாதிரியான தமிழில் இக்கு விட்டுச்சு இஞ்சி விட்டுச்சு என்கிற வாழ்க்கை விஷயத்துக்கு என்னால் போகவே முடியல.
லைஃப் இவ்வளவு கொடூரமாக 3 நாளாக நாங்கள் அந்த ஸ்கூல்லே இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் மனிதர்களை மீட்டெடுத்தோம் என்பது மாதிரி 9 டாய்லெட் பாத்ரூமை மீட்டெடுத்து விட்டோம். தண்ணி வருது, இப்போ அதில் தண்ணி வருது, லைட் எரியுது. நான் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த 10 கதவுக்கு ஆர்டர் போட்டு வந்துக்கிறோம். நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் ஸ்டெப் எடுத்த அடுத்த செகண்டு அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 4 தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் என்னோடு பேசினார்கள். பேசி அந்த மொத்த டிஸ்ட்ரிக்ட் டீமையும் அங்கே அனுப்பிச்சு, நீங்கள் யாரும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க சார், நாங்கள் பண்ணி 5ஆம் தேதி அந்த குழந்தைகள் ரீஓப்பனிங்களில் வருகிற போது ஒரு ஃபுல் ஸ்விங்கில் இந்த ஸ்கூலை நாங்கள் மாற்றி காட்டுகிறோம். ஒரு எழுத்தாளனுடைய பணி இதுவா? ஒரு ரைட்டர் இந்த வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டுமா என்றால் 2 வகையான கருத்து இருக்குது. ஒரு எழுத்தாளனுடைய வேலை எழுதுவது மட்டும்தான். அப்படி சொல்லுகிற இதில் நான் பட்டிமன்றம்லாம் நடத்த விரும்பலை, அது ஒவ்வொருவருடைய இயல்பு. ஆனால் இன்னொரு எழுத்தாளனுடைய பணி மக்கள் செத்துக்கொண்டு இருக்கும்போது, மக்கள் உணவுக்கு கையேந்துகிற போது, ஒரு துண்டு ரொட்டிக்கு கையேந்துகிற போது ஒரு எழுத்தாளன் இக்கு இஞ்சி விட்டுச்சு என்று பேசிக்கொண்டிருக்க முடியாது. அந்த மக்களோடு போய் அவன் நிற்க வேண்டும் என்பது இந்த சமூகத்திலிருந்து எழுத்தாளர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக நான் கருதுகிறேன். அப்போது ரைட்டிங் என்பது என்ன? ஏன் ஒரு எழுத்தாளன் எழுத வேண்டும்? ஏன் ஒரு எழுத்தாளன் எல்லாரபடியும் மேன்மையானவனாக? நான் பல முறை 100 முறை சொல்லியிருப்பேன். இப்போ இந்த யூடியூப்பில் போடும்போது மறுபடியும் கட் பண்ணி யாராக போட்டாங்கன்னா, சார் இதுதான் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே சார். ஆமாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். சினிமா 3 தடவை பார்க்கலையா, 4 தடவை பார்க்கலையா? ஒரு விஷயத்தை நேரடியாக நான் பஷீரை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். வைக்கம் முகமது பஷீர் ஒரு முறை எழுதி கொண்டே இருக்கிறார். சாயங்காலம் ஒரு 9 மணி, அது பசிக்குது. எழுத்தாளனுக்குன்னா பசிக்காத, நான் அவனுக்கு வயிறு இருக்குல்ல. அவர் எழுந்துச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு போகிறார். ஒரு ஹோட்டலில் போய் ஒரு டிஃபன் சாப்பிட்றேன். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு மசால் தோசை, 1.25 ரூபா அந்த மசால் தோசை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கல்லாவல் போல் காசு கொடுக்க போகிறாரு. போய் கொடுக்க போனால் பர்ஸ் இல்லை. அந்த கல்லாவில் உட்காந்துக்கிறவன் பயங்கர எக்ஸ்பர்ட். ஒரு நாளைக்கு இது மாதிரி எவ்வளோ பேரை பார்ப்பான், பர்ஸ் இருக்காதே அப்படின்றான். பஷீர் சொல்கிறாரு, இல்லை நான் புறப்படும்போது ஜிப்பாவில் பர்ஸ் வச்சேன், யாரோ அடிச்சிட்டுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 பேர் வராது மாதிரி. சரி, என்ன பண்ணுறது? இப்போ பஷீருக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கிறது. அவன் இப்போ நம்மளை மாவாட்ட சொல்லுவான், அல்லது ஹோட்டலில் வேலை செய்ய சொல்லுவான். நம்ம ஒரு பெரிய எழுத்தாளன், நம்ம போய் எப்படி இதை செய்ய முடியும் என்று அவமானப்படுகிறார். அவன் சொல்கிறான், அப்படிலாம் வேணாம், எனக்கு மாவாட்டுறதுக்கெல்லாம் ஆளுக்குது, நீ உன் ட்ரெஸ்ஸை கட்டி கல்லா பெட்டி மேலே வைன்றான். முதல் விஷயமே பரவாயில்ல, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். இவர் சுற்றி பார்க்குறாரு, பார்த்தா ஒரு 100 பேர் மசால் தோசையை பயங்கரமாக நெய் கரெக்டாக இருக்குதான்னு சாப்பிட்டுனுக்கிறான். பஷீர் எழுதுகிறார், நான் பார்க்குறேன் ஒரு முகத்தில் கூட ஒரு சலனம் கூட இல்லை. ஒரு ஆளை ஒருத்தன் சட்டையை காட்டுறான், வேட்டியை காட்டுறான்றான், எல்லாருமே சாப்பிட்டுனுக்கிறான். இது என்னடா சமூகம்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை, அவன் என்னை கழட்டலைன்னா அவன் கழட்டுவான் பழகுது. ஆனால் நான் ஜிப்பாவை கழட்டி முதல்ல அந்த டேபிள் மேலே வச்சேன். வேஷ்டி அவருன்றான். அவமானமாக கருதுகிறேன். வேஷ்டி அவரு என்கிற வார்த்தை எல்லாருக்கும் போய் கேட்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு சக மனிதனின் நிர்வாணத்தை தரிசிக்க 100 கண்களிலும் ஆர்வம் கொப்பளித்ததை பார்த்தேன். எல்லாம் திரும்பி பார்க்குறான். சார், எவனோ ஒருத்தனை இப்போ வேஷ்டி அவுத்துட்டு அவமானப்படுது. மனித அவமானங்களை சக மனிதர்கள் ரசிப்பது என்பது மாதிரி ஒரு நாகரிகம் அடைந்த சொசைட்டினுடைய கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அது எல்லாரும் பார்க்குறாங்க. இவர் வேட்டி அவுக்க போகும்போது திடீர்னு ஒருத்தன் உள்ள என்ட்ராகிறான். இரு 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 பெரியவர், அவன் ஒரு அழுக்கு லுங்கி கட்டுங்கிறான். லுங்கிலாம் கிஞ்சிக்குது. 1.25 ரூபா தானே, இந்த 2 ரூபா நான் தரேன், அவர் சட்டையை கொடு. அவர் ஜிப்பாவெல்லாம் கொடுத்துட்றாரு. அவர் போட்டுன்னு உயிரே வந்துடுச்சு. இப்போ இவன் கூட்டின்னு வரான், வா பெரியவர் அப்படின்னு. 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வெளியே ஒரு சின்ன இருட்டு பகுதிக்கு போகிறாங்க. போட்டோடனே அந்த கூட்டம் சொல்கிறான், அவர் சொல்கிறாரு, அவமான நேரத்தில் என்னை காப்பாற்றினால அவன்தான் கடவுள். அவன் அழுக்கு லுங்கி கட்டியிருக்கலாம், அவன் எதுவாக இருக்கலாம், அவன் தான் எனக்கு கடவுள். அவங்ககிட்ட சொல்கிறாரு, தம்பி என்னுடைய அவமானத்தை காப்பாற்றினேன். அவர் சொல்கிறாரு, ஏன் பெரியவரா, என்ன உங்களுக்கு அறிவு இல்லை, புத்தி இல்லை? உலகம் எவ்வளோ கெட்டு போய்க்குது, இப்போ போய் நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு லுங்கி அவுத்து விட்றான். ஒரு 20 பர்ஸு கீழே விழுது. இதில் உன் பர்ஸு எது அப்படின்னு கேட்குறான்.
பஷீர் எழுதுகிறாரு, நான் பார்த்தேன் என் பர்ஸு அவன்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் நான் எடுக்கலை, நான் பேசாமல் என் பர்ஸு இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் மறுபடியும் 20 பர்ஸை எடுத்துன்னு நடையை கட்டி போனான். போகும்போது அவன் பெயரை கேட்க மறந்து விட்டு, எழுத்தாளர்லாம் யாருன்னு கேட்குறீங்களா, இவன் தான். போகும்போது அவன் பெயரை கேட்க மறந்து விட்டேன், அதனால் என்ன, அவன் பெயர் கருணை என்றோ அறம் என்றோ இருக்க வேண்டும் என்று பஷீர் எழுதுவார். நீங்கள் நான் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நினச்சுன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றுப்போம் இல்லையா? அவனை கையை பிடிச்சி கட்டி தரன்னு இழுத்துன்னு போய் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்தியிருப்போம். நண்பர்களே, இந்த அவமானப்படுத்தலை பற்றி உலகம் முழுக்க வந்த திரைப்படங்கள், கதைகள், இதில் ரொம்ப முக்கியமான சென்சிட்டிவான இன்னொரு இடம் இருக்கிறது. மனிதர்கள் யார் முன்னாடி வேணாலும் அவமானப்பட்டுடலாமா? பெத்த புள்ள முன்னாடி அவமானப்படக்கூடாதான், மனைவி முன்னாடி, அப்பா, மற்ற எல்லாரும் முன்னாடி, நண்பர்கள் முன்னாடி கூட ஒரு மனுஷன் அவமானப்பட்டுடலாம். பெத்த மகன் கூட ஒரு அப்பா போகிறான்னு வச்சுங்களேன், அவன் முன்னாடி ஒரு அப்பா அவமானப்படுவது மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய துயரம் எதுவுமே இல்லை என்று பைசைக்கிள் தீப்ஸ் என்று உலக புகழ்பெற்ற ஒரு படம் இருக்கிறது. அந்த படத்தில் ஒருத்தன் வந்து சைக்கிள் திருடிவிடுவான், போஸ்டர் ஓட்டுறவன். அவன் சைக்கிள் திருடி போலீஸில் மாட்டிக்குவான். போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி அடித்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துன்னு போவாங்க. பையன் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுவான். தன்னுடைய அப்பா வந்து போலீஸில் மாட்டிக்கினார். பையன் வந்து நேருக்கு நேராக பார்ப்பான் அந்த காட்சியை. அவங்க அப்பா அந்த சினிமாவில், இது வந்து நான் திருடலை, நான் வந்து சைக்கிள் திருடலாம் மாட்டலை, இது வந்து ஒரு நாடகத்தின் ஒரு காட்சி என்பது மாதிரி அவன் பையன் முன்னாடி அந்த போலீஸ்காரன் வந்து நடித்து காமிப்பான். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த உலகத்தில் யார் முன்னால் வேண்டுமானாலும் மனிதர்கள் அவமானப்படலாம், பெத்த குழந்தைகள் முன்னாடி அவமானப்பட்டு விடக்கூடாது என்று எழுத்தாளர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இப்படித்தான் இந்த உலகம் பல்வேறு, இதுவரையிலும் இந்த சமூகம் நமக்கு ஸ்தாபித்து வைத்திருக்கிற பல விஷயங்களை எழுத்தாளன் தான் உடைக்கிறான். நான் நேற்று என்னை பார்க்க வந்த நண்பர்கிட்ட சொன்னேன், அந்தரங்கம் புனிதமானது அப்படின்னு ஜெயகாந்தனுடைய ஒரு கதை இருக்குது. இந்த கதையினுடைய மையம் அப்படின்னா, இன்றைக்கி எந்த கதையும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, ஆனால் கதையினுடைய சில முக்கியமான, ஏன் அது வந்து வாழ்நாள் முழுக்க முக்கியமாக இருக்கிறது என்பதை பற்றி தான் பேசப்போகிறேன். நம்மளே அதில் வந்து ஒரு அப்பா அம்மா வந்து ப்ரொஃபஸர், அவருடைய பையனை வந்து தாத்தா பாட்டி வீட்டில் வளர விடுவாங்க. அப்படி பல பேர் இருப்பாங்கள்ல, தாத்தா பாட்டி வீட்டில் அவன் கிராமத்தில் வளருவான். அந்த பையன் ரொம்ப பெரிய பையனாகிடுவான். வீட்டுக்கு அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருப்பான். வந்தோடனே ஒரு 2 நாள் பொறுத்து அப்பாவுக்கு டெலிஃபோன் வரும். அப்போ செல்ஃபோன் கிடையாது. இந்த பையன் டெலிஃபோன் எடுத்து பேசுவான். ஹலோ என்ன ஒன்று, எதில் ஒரு பெண் குரல் கேட்கும். ஹலோ டார்லிங் என்று அந்த குரல் ஆரம்பிக்கும். அப்பாவுக்கு அந்த ஃபோன் அது. உடனே இவன் வந்து இந்த வீட்டில் இன்னொரு குரல் கேட்கும், ஒரு ஆண் குரல் கேட்குறது அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. இவன் வந்து அவங்க அப்பா மாதிரியே பேசலாம் மாட்டான், அவன் உள் வாங்கிக்குவான். அவன் சொல்ல, மெரினா பீச்சுக்கு வரீங்களா, நம்ம வழக்கமாக சந்திக்கிற இடத்துல பார்க்கலாமா, இப்படிலாம் பேசுவான். இப்போ இவனை கன்ஃபார்ம் ஆகிடும் அப்பாவுக்கு ஒரு அஃபேர். கதையை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அவனுக்கு ஃபோனை வச்சுட்டு அப்பா அவனுடைய டைரியெல்லாம் எடுத்து பார்ப்பான். அவர் வந்து கவிதை எழுத மாட்டார்னு இவன் நினச்சினுப்பான். அவர் கவிதைலாம் எழுதியிருப்பார், அந்த பொண்ணுக்கு உருகி இருப்பார், அதெல்லாம் பார்ப்பான். இப்போ போய் அம்மாட்ட அந்த பையன் பேசுவான். பேசி, அம்மா நீ வந்து அதிர்ச்சி ஆகக்கூடாது, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பேச போகிறேன். என்னன்னு கேட்பாவ. கேட்டவுடனே, அப்பாவுக்கு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குது, அவர் உனக்கு துரோகம் பண்ணிக்கிறாரு சொல்லுவார். அம்மா ரொம்ப கேஷ்லாக கேட்ட, உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்பார். இல்லை, அப்பாவுக்கு ஃபோன் வந்துச்சு, அப்பான்னு நினச்சின்னு அந்த பொண்ணு என்கிட்ட பேசினாங்க. அம்மா கேட்பா, அது அப்பாவுக்கு வந்த ஃபோன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ கட் பண்ணி வைக்க வேணாமா, அப்பான்னு நினச்சி அந்த பொண்ணு பேசிட்டு நீ அலோவ் பண்ணல, அதை விட தப்பா அப்பா எனக்கு பண்ணது என்று கேட்பாங்க. ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த பையனுக்கு. ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு தனி மனித சுதந்திரம்னு ஒன்று வேணாமா? அவனுக்கு ஒன்றுமே புரியாது, இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்போது அப்பா உனக்கு துரோகம் பண்ணுறாரு என்று அவன் சொல்வான். அம்மா சொல்வா, நான் சொன்னேன்னா அவனுக்கு என்றைக்காச்சும் அப்பா துரோகம் பண்ணுறாருன்னு. ஒரு திருடனை மாதிரி, ரொம்ப பிரமாதமாக அந்த வார்த்தை, ஒரு திருடனை மாதிரி அப்பாவினுடைய டைரியை நீ புரட்டியிருக்கிறாய், அதை விட அப்பா எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாரா என்று அம்மா கேட்பாள். அவனால் இதை ஜீர்ணிக்கவே முடியாது. இப்போ அவன் போய் அப்பாட்டே பேசுவான், நான் உங்களோட பேசணும், மெரினா பீச்சுக்கு போகணும். 2 பேரும் மெரினா பீச்சுக்கு போவாங்க. அப்பாவுக்கு இவனுக்கு தெரிஞ்சிச்சு என்பதெல்லாம் தெரியும்.
அப்பாட்ட போய் இவன் சொல்லுவான், நீங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுறீங்க. அம்மா சொல்லுவாள், அப்பா சொன்னாரா? அப்பா சொல்லுவாரா? உங்கள் அம்மா சொன்னாலா? அம்மா சொல்ல, நான் சொல்கிறேன். நீ சொன்னால் என்னால் ஒத்துக்க முடியாது, அம்மாவை சொல்லு. அவனுக்கு மண்டையே குழம்பிடும். 2 பேருமே ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டுறாங்க. அப்போ நாம் ஏதாவது தப்பாகிட்டோமா? இப்போ அந்த பையனால் இந்த வீட்டில் இருக்கவே முடியாது. அடுத்த நாள் காலையில் இதான் அந்த 50-60 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு சமூக விஷயத்தை பிரேக் பண்ணி உடைக்கிற ஒரு விஷயமாக நான் இந்த உலகம் பார்த்தது. அவன் பேக்லாம் எடுத்துன்னு பெட்டியெல்லாம் எடுத்துன்னு வந்து வெளியே நிற்பான். அப்பா கேட்பார், எங்கேப்பா போகிற என்று கேட்பான். இல்லை, நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கே போகிறேன் இந்த பையன் சொல்லுவான். கரெக்ட், நீ போக வேண்டிய இடம் அதுதான் என்று அப்பா சொல்லுவார். கதை அதோடு முடியவில்லை. ஜெயகாந்தன் ஒரு வரி எழுதுகிறார், பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்று கதையை முடிக்கிறார். நண்பர்களே, இந்த கதையில் ஒரு பிறர் உறவை ஒரு எழுத்தாளர் நியாயப்படுத்துகிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை சார், அவர் தான் அப்படி தப்பாக எழுதுகிறாரு, நீங்கள் நான் 60 வருஷம் பொறுத்து அதை எங்கள் மேடையில் சொல்லுவேங்க. இல்லை, நான் அவ்வளவு கான்சியஸ் இல்லாதவன் இல்லை எழுத்தாளர். ஆனால் இவ்வளவு ஒழுக்கங்கள், இவ்வளவு போதனைகள் செய்த பிறகும் இது எங்கேயாவது சமூகத்தில் நடக்காமல் இருக்கிறதா? அப்படி என்றால் நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயத்தை விவாதத்துக்கு உள்ளாக்குவது தான் ஒரு எழுத்தாளனுடைய வேலை. அப்படியே ஏற்கனவே ஸ்தாபித்து வைத்ததை அப்படியே ஒத்துக்கொண்டு போவது என்பது ஒரு எழுத்தாளனுடைய வேலையாக இருக்கவே முடியாது. அதனால்தான் ஜெயகாந்தனுடைய எழுத்து என்றைக்குமே நிலையாக நிற்கிறது. காஞ்சிபுரம்னா பட்டு அப்படின்னு தான் நினைப்பீங்க. திருநெல்வேலினா அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஆமாம் அவ்வளோதானா? திருநெல்வேலினா அல்வா தானா? திருநெல்வேலியில் 10 பேர் சாகித்ய அகாடமி வாங்கின ரைட்டர்ஸ்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டிலேருந்து ஒன்று ஐடென்டி பண்ணிக்கிறோம். காஞ்சிபுரம்னா பட்டு அப்படின்னு. நாங்கள் உள்ளே போய் சத்தியமாக அந்த புக் ஃபேருக்கு போனதுக்கு 2 காரணங்க. 2 என்னென்னா, ஒன்று முத்துக்குமாருடைய புக்ஸ்லாங்கிறா அப்படின்னு போய் பார்த்தேன். எனக்கு திருவண்ணாமலைனா முத்துக்குமார், காஞ்சிபுரம்னா முத்துக்குமார் தான். எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லை. அவன் எங்கள் வீட்டிலையே தான் இருப்பான் எப்பயுமே. நான் நிறையா அவனை பற்றி எழுதியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன். பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். என்னென்னா, அவன் வாழ்நாள் முழுக்க கரும்பு சாப்பிட்டதில்லை, தெரியுமா உங்களுக்கு? முத்துக்குமார் எந்த கட்டத்துலையும் ஒரே ஒரு நாள் கூட கரும்பு சாப்பிட மாட்டான். என்னென்னா, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இங்கே தான் கன்னிகாபுரம் தான் அவனுடைய சொந்த ஊர். அவங்க அம்மா இறந்தோடனே அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். அவங்க அம்மா இறந்ததெல்லாம் தெரியாதுங்க. ஸ்கூல்லேருந்து முத்துக்குமாரை கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்தோடனே வெளியே அவங்க அம்மாவை படுக்க வச்சுக்குது, பந்தல்லாம் போட்டுக்குது. அவன் அழுகுறான். அம்மா இறந்துட்டாங்கலாம் தெரியாது அவனுக்கு, சின்ன குழந்தை. அழுத உடனே யாரோ ஒரு அத்தை அவனுக்கு கரும்பை உடைச்சி கொடுத்து அந்த அம்மா இறந்த கசப்பை மாற்றுறது கூட்டின்னு போயிட்டான். அவன் சொல்கிறான், எப்போ கரும்பை பார்த்தாலும் எங்கள் அம்மா இறந்தது ஞாபகம் வந்துடும், ஆனால் என் வாழ்நாளில் நான் கரும்பு சாப்பிடவே மாட்டேன் என்று முத்துக்குமார் எழுதியிருக்கான். அந்த புள்ள புக்கெலாம் இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தேன். அப்புறம் உங்களுக்கு தெரியாத இன்னொரு பேர் சொல்ல போகிறேன், யாருக்காவது அபூர்வமாக தெரிஞ்சிருக்கலாம். ஒரு ஊரின் அடையாளம் அப்படின்னு நான் நினைக்கிறது அந்த ஊருடைய ரைட்டர்ஸ் தான், அந்த ஊருடைய படைப்பாளிகள் தான். அவங்க தான் அந்த ஊரை எத்தனை காலம் கடந்தாலும் இன்னொரு ஜென்ரேஷனுக்கு எடுத்து போய் சேர்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் அதை கடந்து போயிடுவாங்க. அப்படி இந்த ஊரில் நான் ரொம்ப மதிக்கிற ஒரு எழுத்தாளர் யாராவது ஒருத்தர் சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். யார்? படுதளம் சுகுமாரன். அப்புறம் யாருக்கும் தெரியாத ஒரு பேர் எக்பர்ட் சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்கிறார். ஆமாம், அவர் முத்துக்குமாருடைய இங்கிலீஷ் டீச்சர். அவர் மதுரை பக்கம். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்து அவருடைய கதைகள் முழுக்க காஞ்சிபுரத்தை மட்டும்தான் மையப்படுத்தி எழுதியிருக்கார். நுகம் அப்படின்னு அவருடைய சிறுகதை தொகுப்பை இப்போ நான் அஜயன் பாலாவனுடைய நாதன் பதிப்பகத்தில் பார்த்தேன். அவர் சும்மா ஒரு 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 கோடு போடணுன்றதுக்காக சொல்கிறார். மலம் அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறார். மலம் அல்ற ஒரு பொண்ணு இருப்பாள். மலம் அல்ற பொண்ணுன்னு நீங்கள் கற்பனை பண்ணும்போதே நமக்கு ஒரு அசூசை வரும் இல்லையா? அவளோட படுக்கணும், அவளோட உடல் உறவு கொள்ளணும்னு ஒருத்தன் ஆசைப்படுவான். அவள் ரொம்ப சிம்பிளாக ஒரு கண்டிஷன் போடுவாள், நான் உன்னோட இருக்கிறேன், எனக்கு பதில் நாளைக்கு ஒரே ஒரு நாள் நீ போய் மலை அள்ளிட்டு வான்னு சொல்லுவாள். அப்படி ஆரம்பிக்கும் அந்த கதை.
கடைசியில் அவங்களுக்குள்ள உடல் உறவே நடக்காது, முடியாது அவனால். அது எவ்வளோ பெரிய இந்த தீமில் ஒருத்தன் கதை எழுதுகிறான்னா அவன் எவ்வளோ பெரிய மாஸ்டர். நாம் இந்த ஜி நாகராஜன் தான் கரெக்டாக சொல்லுவார். என்னென்னா, வாழ்க்கையினுடைய எல்லா அழகுகளும் வாசற்படிக்கு இந்த பக்கம் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறோம். அப்படி இல்லவே இல்லை. வாசலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா பூசணி பூ வச்சு, சாணி மேலே வச்சு, கோலம் போட்டு, சாணி தெளித்து, பெருக்கி சுத்தம் பண்ணி ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம ஸ்ரீதேவி அழைப்பில்ல, அது இல்லை லைஃப். அதுவும் லைஃப் தான். ஆனால் நீங்கள் அதே வீட்டில் புழக்கடைன்னு ஒன்று இருக்குல்ல, தெருவாசலை திறக்கணும். அதுக்கு தெருவாசலை கிடையாது, புழக்கடை வாசலை திறக்கணும். திறந்து நீங்கள் வச்சிங்கன்னா எவ்வளவு இந்த வீட்டிலேருந்து அழுக்கு வருது, எவ்வளோ துர்நாற்றம் வீசுது, இந்த வீட்டில் எவ்வளவு கசப்புகள் வருது என்பதை நீங்கள் அங்கே உட்கார்ந்தா தான் பார்க்க முடியும். இங்கே உட்கார்ந்தா வாழ்வின் சௌந்தரியங்களை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் இந்த உலகத்தில் எழுத்தாளன் எல்லாரை விடையும் ரொம்ப முக்கியம் என்று திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்றால், நண்பர்களே, இந்த உலகத்தில் உள்ள எந்த எழுத்தாளனும் காஞ்சிபுரத்தில் உள்ள கோட்டீஸ்வரர்களை பற்றி ஒரு கதை கூட எழுதினதில்லை. காஞ்சிபுரத்தில் 10 வீடு வச்சிருந்தான், இந்த தெருவே அவன்து என்கிற யாரை பற்றியும் ஒரு கதையும் ஒரு எழுத்தாளனும் உலகம் முழுக்க இருக்கிற ஒரு ரைட்டர் எழுதுனதே இல்லை. அவன் எப்பொழுதும் குரலற்றவர்களின் குரலாக இருந்திருக்கிறான். சாதாரண மனிதர்களை பற்றி எழுதியிருக்கிறான், வேசிகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பஸ் ஸ்டாண்டில் நின்று, சார் பொண்ணு இருக்கிறாங்க வரீங்களா என்று கூட்டி கொடுப்பவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பாலியல் தொழிலாளிகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். பிட்பாக்கெட் அடிப்பவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். திருடர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அப்போது எழுத்தாளன் எப்பொழுதும் பணம் வைத்திருக்கிறவன் பக்கத்திலோ அதிகாரத்தில் உள்ளவன் பக்கத்திலோ மோடியை பற்றியோ ஸ்டாலினை பற்றியோ ஒரு கதையும் எந்த எழுத்தாளனும் எழுதினதே இல்லை. ஃபிக்ஷன் என்று வருகிற போது அவர்கள் முழுக்க முழுக்க சாதாரண நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் உள்ள மனிதர்களை பற்றி தான் அவர்கள் திரும்ப திரும்ப எழுதுகிறார்கள். அதைத்தான் காலம் முழுக்க கடந்து ஒரு நல்ல இலக்கியமாக இப்பொழுதும் நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம்.